வணக்கம். தற்போது நாட்டில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மே மாதம் 6ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. அதனுடைய நகர்வுகள் நகர்ந்து செல்கின்றது. பிரச்சார நடவடிக்கைகள் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. சுயேட்சை குழுக்களாக இருக்கட்டும், கட்சி சார்ந்த குழுக்களாக இருக்கட்டும், இவ்வாறான பல நடவடிக்கைகளில் அவர்கள் தங்களுடைய பிரச்சார பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் ஒவ்வொரு கட்சிகளும் சாடி பேசுகின்ற தன்மை என்பது அதிகரித்து கொண்டு செல்லுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடியவர்கள் தேசிய மக்கள் சக்தியை பேசுகின்ற சந்தர்ப்பம், தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடியவர் தமிழ் அரசு கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பேசுகின்ற சந்தர்ப்பம். இவர்கள் இதை செய்தார்கள், அதை செய்தார்கள், இவர்கள் மீதான ஒவ்வொருவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற நிலைப்பாடு என்பது அதிகரித்து கொண்டு செல்கின்றது. நான் என்ன செய்தேன்? ஒரு கட்சி சார்ந்து பார்க்கிற பொழுது அந்த கட்சி உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு நாங்கள் மக்களிடம் வாக்குகளுக்கு வந்திருந்தால் கடந்த காலங்களில் இந்த கட்சி எந்த விடயத்தை செய்தது, இந்த கட்சி இனி வருகின்ற காலத்தில் என்ன செய்ய போகின்றது என்பதையும் தாண்டி இந்த கட்சியினர் இப்படி சொன்னார்கள் ஆனால் எதுக்கும் செய்யவில்லை, இந்த கட்சியினர்கள் இது சொன்னார்கள் இதுக்கும் செய்யலை, இவர்களால் தான் இந்த சமூகமே அழிந்து சென்றது என்கின்ற நிலைப்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்வதை நாங்கள் அது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பின்னணியில தான் தேசிய மக்கள் சக்தி மீண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தங்களுக்கான ஆசனங்களை கைப்பற்றி விடுமா, இல்லாட்டி அதிக அளவிலான அவர்களுடைய அலை வீசக்கூடுமா என்ற பின்னணியில் இருக்கக்கூடிய எல்லோரும் தங்களான பல கருத்துக்களை முன்வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தேசிய மக்கள் சக்தியும் தங்களுடைய கட்சி சார்ந்த பிரச்சார மேடைகளில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளை இவ்வாறு செய்வது தவறு, இப்படி செய்கிறார்கள், இவர்களுடைய நிலைப்பாடு தான் இதுக்கெல்லாம் காரணம் என்கின்ற அவர்களுடைய கருத்துக்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த பின்னணியில் வெசாக் மாதத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆளும் கட்சிக்கு வாக்குகளை பெறுவதற்காக நிதியமைச்சர் பதவியை வகிக்கும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் பிரச்சார மேடைகளில் மீண்டும் மீண்டும் வெளியிடும் கருத்துக்கள் கடுமையான விமர்சனங்களை தோற்றுவித்திருக்கிறது. ஆளுங்கட்சி அதிகாரத்தை பெறும் உள்ளூராட்சி மன்றங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு எந்த பொறுப்பும் இல்லாமல் மத்திய அரசு நிதியளிக்கும் என்ற அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அரசியல் வற்புறுத்தல் மற்றும் அச்சுறுத்தல் என கண்டனங்கள் எல்லாம் வெளியாகி வருகிறது. ஏப்ரல் 17ஆம் தேதி மன்னாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரம் இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நிதி வழங்குவதற்கு முன்னர் 10 தடவைகளுக்கு மேல் இதை சிந்தித்தே தீர்மானிக்கப்படும் என கூறியிருந்தார். முன்மொழிவுகள் பிரதேச சபைகளிடமிருந்து வர வேண்டும். அந்த முன்மொழிவுகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குகிறது. ஆனால் நிதியை ஒதுக்குவதற்கு முன்னர் ஜார் முன்மொழிவை அனுப்புகின்றார்கள் என்பது பார்க்கப்படும். மன்னார் நகர சபை தேசிய மக்கள் சக்தியின் கைகளில் இருந்தால் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்ட இந்த முன்மொழிவு கண்களை மூடிக்கொண்டு அங்கீகரிக்கப்படும். ஆனால் அது மற்றவர்களின் கைகளில் இருந்தால் அவர்களின் முன்மொழிவு 10 தடவைகளுக்கு மேல் பார்க்கப்படும். அவர்களை நம்ப முடியாது. ஏப்ரல் 12ஆம் தேதி மன்னார் மாவட்டத்தின் முசலி தேர்தல் தொகுதியில் உள்ள சிலாபத்துறை பேருந்து நிலையத்துக்கு அருகில் பெரும்பான்மையான முஸ்லிம் மக்கள் கலந்து கொண்ட பொது கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் ஹருணி அமரசூரிய பாதீட்டில் இருந்து ஒதுக்கப்பட்ட நிதியை சரியாக பயன்படுத்த தனது குழுவுக்கு பிராந்திய அதிகாரம் அவசியம் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அப்போது இந்த கிராமத்தை சுத்தம் செய்ய வேண்டும், கிராமத்தை சுத்தம் செய்து தாருங்கள், பின்னர் பாதீட்டிலிருந்து நாங்கள் ஒதுக்கிய நிதியை உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் வேலை செய்ய பயன்படுத்தலாம். மற்ற கட்சிகளின் பிராந்திய அரசியல் தலைமையை திருடர்கள் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். வடக்குக்கு வந்தபோது ஆளுங்கட்சி அளித்த நிதி வாக்குறுதியை அச்சுறுத்தல் என நாடாளுமன்றத்தில் உள்ள முக்கிய தமிழ் கட்சி கண்டித்துள்ளது. அதே போல இந்த வகையான தேர்தல் பிரச்சாரம் ஒரு அச்சுறுத்தல், பிராந்திய அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு. எங்களுக்கு தெரிந்தவரை அதாவது ஒரு பிராந்தியம் ஒரு தனி மாநிலம் அல்ல என இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தன்னுடைய ஊடக அறிக்கையின் ஊடாக அவர் அந்த விடயத்தை சொல்லியிருந்தார். மத்திய அரசுக்கு அத்தகைய அதிகாரம் இல்லை. உள்ளூராட்சி நிதியை பறிப்பதும் வாக்குகளை பலவந்தமாக நிறைவேற்று அதிகார உரிமை அல்ல என்பதை சுட்டிக்காட்டி நல்லாட்சி அரசாங்கத்தின் 3 முன்னாள் ஆளுநர்கள் ஒரு கூட்டு ஊடாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு உள்ளூராட்சி நிறுவனத்தின் வருவாயை தடுக்க ஜனாதிபதி அமைச்சரவை அல்லது ஆளுநருக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது அரசு சாரா அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவால் வெற்றி கொள்ளப்பட்ட
மாநகர சபை அதிக நகர சபை அல்லது பிரதேச சபைக்கு நிதியை தடுக்கிற அதிகாரம் அரசாங்கத்துக்கு இல்லை. உள்ளூராட்சி சபை தேசிய மக்கள் சக்தியின் கைகளில் இருந்தால் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்ட அந்த முன்மொழிவை கண்களை மூடிக்கொண்டு அங்கீகரிக்கப்படும். ஆனால் அது மற்றவர்கள்ட்ட கையில் இருந்தால் அவர்களின் முன்மொழிவு 10 தடவைகளுக்கு மேலே பார்க்கப்படும் என்று ஜனாதிபதி அல்லது வேறு எவரேனும் கூறுவது முற்றிலும் அரசியல் வற்புறுத்தல் என்று 3 முன்னாள் ஆளுநர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்திரி குணரத்ன, அசாத் சாலி மற்றும் ராஜித கீர்த்தி தென்னகோன் ஆகியோர் ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று வெளியிட்ட அவர்களுடைய ஒரு ஊடக அறிக்கையில சுட்டிக்காட்டியிருந்தார்கள். மன்னாரில் நடந்த அந்த ஒரு பொது கூட்டம் 2வது முறையாக அந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. இது வாக்கு மோசடி, இது மக்களை தவறாக வழிநடத்துகிறது. இது எந்த அடிப்படையும் இல்லாத அறிவுறுத்தலும் கூட மக்கள் தெரிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களுக்கு உள்ளாட்சி மன்றங்களை சுதந்திரமாக ஆட்சி செய்யும் நிலைமை இருக்க வேண்டும் என கூறும் இந்த 3 முன்னாள் ஆளுநர்களும் ஆட்சிக்கு வந்த பின்னர் எதிர்கட்சியில் இருந்தபோது தெளிவாக தெரிந்த ஜனநாயக விழுமியங்களை அளிக்கும் அதிகாரம் அரசாங்கத்துக்கு இல்லை என்பதை தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு நினைவூட்டியுள்ளனர். அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களால் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற ஜனாதிபதி கடமைப்பட்டிருக்கிறார். வாக்கு வற்புறுத்தல் நிறைவேற்ற அதிகாரம் அல்ல. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பிரச்சாரம் தொடர்பான தேர்தல் சட்டங்களை எவ்வாறு மீறியுள்ளது என்பதையும் மூவரும் தங்கள் ஊடக அறிக்கைகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியால் அச்சுடப்பட்டு விநியோகிக்கப்பட்ட அந்த துண்டு பிரசுரத்தில் பிரதேச சபை தற்போதுள்ள அரசிடமிருந்து நிதி கிடைக்கிறது, பிரதேசத்துக்காக மற்றொரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் என கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம் தொடர்பான தேர்தல் சட்டங்களை மீறுவதாகும். நாடாளுமன்றத்தில் அதிகாரம் வைத்திருக்கின்ற குழு உள்ளூராட்சி அரசாங்கத்தில் அதிகாரத்தை வைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு மோசமான அரசியல் நடைமுறை என 3 ஆளுநர்களும் கருதுகிறார்கள். மேலும் இது மக்களின் இறையாண்மையை மீறுவதாகும் என அவர்கள் சொல்லுகிறார்கள். உள்ளூர் அரசாங்கங்கள் மக்கள் வாக்குகளால் உருவாக்கப்படுகின்றன. அதன் பிரதிநிதிகளுக்கு இருக்கின்ற அந்த அதிகாரம் அமைச்சர்களுக்கு கூட இல்லை. மக்கள் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட எந்த ஒரு நிறுவனத்திலும் எந்த நாகரிக ஆட்சியாளரும் நிதி கட்டுப்பாடுகளை உருவாக்க முடியாது. உள்ளூராட்சி அரசாங்கம் என்பது மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு மிக முக்கியமான வசதிகளை வழங்கப்படும் இடமாகும். இது அரசியலில் இருந்து விடுபட்டு மக்களின் நலனுக்காக மாத்திரமே இருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் அதிகாரம் வகிக்கின்ற குழு உள்ளூராட்சி மன்ற அரசாங்கத்திலும் அதிகாரத்தை வைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு மோசமான அரசியல் நடைமுறை. இது மக்களின் இறையாண்மையை மீறுவதாகும். உள்ளூர் அரசாங்க நிறுவனத்துக்கு சொந்தமான முத்திரை வரி மற்றும் பிற நிதிகள் தடுக்கப்பட்டால் அவ்வாறு செய்யும் அதிகாரிக்கு எதிராக அழைப்பாணை பெற முடியும் என நல்லாட்சி அரசாங்கத்தின் 3 முன்னாள் ஆளுநர்களும் வெளியிட்ட அந்த ஊடக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. பொது நிதி குறித்து தீர்மானம் எடுப்பவராக ஜனாதிபதி வெளியிட்ட கருத்து வாக்காளர்கள் மீது தேவையற்ற தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று தேர்தல் கண்காணிப்பு குழு தெரிவித்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரம் இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நிதி வழங்கப்படாது என நேரடியாக கூறப்படவில்லை என்றாலும் அது உள்ளூராட்சி தேர்தல்கள் கட்டளை சட்டத்தின் பிரிவு 82 மீறுகிறது. தேவையற்ற செல்வாக்கு இருப்பதாக தெரிகிறது. அதாவது வாக்காளரின் சுயாதீனமான தெரிவில் தாக்கம் செலுத்துகிறது என்று சுதந்திரமானதும் மற்றும் நியாயமானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் செயற்பாடு வெளியிட்ட அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. எதிர்காலத்தில் ஜனாதிபதி இது போன்ற கருத்துக்களை வெளியிட மாட்டார் என அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண கெட்டியாராட்சி நம்பிக்கை தெரிவித்திருந்தார். இவ்வாறான பல விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது இருக்க தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி அரசாங்கம் மக்களை ஏமாற்றி தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை மீறி நடந்து வருகிறது. ஒட்டுமொத்த 2.2 மில்லியன் மக்களையும் ஏமாற்றி வருவதை மக்கள் இன்று நன்கு உணர்ந்துள்ளனர். விவசாய பகுதிகளில் அடுத்த போகத்துக்குரிய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்ற போதிலும் உரமானியம் இதுவரை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. பயிர் சேதங்களுக்கு இழப்பீடுகளோ கிடைக்கவில்லை. ஜானை மனித மோதலினால் பாதிக்கப்பட்ட மக்களின் பயிர்கள், உடைமைகள் மற்றும் உயிர் சேதங்களுக்கு இன்னும் இந்த அரசாங்கம் தீர்வு வழங்கவில்லை என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இங்கே சாடி சொல்லி இருக்கிறார்.
இம்முறை உரங்களின் விலையும் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் விவசாயியை தூக்கி விடுவோம், விவசாயிகளை பாதுகாப்போம், விவசாயியை கடவுளாக கருதுவோம் என்று கூறிய திசைகாட்டி தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணியினர் ஒட்டுமொத்த விவசாய சமூகத்தினரையும் அளிக்கும் கொள்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் சொல்லுகிறார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிமித்தம் புலனறுவை தேர்தல் தொகுதியில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று மக்கள் வாழ முடியாத அளவுக்கு பொருட்களின் விலைகள் அதிகரித்து காணப்படுகிறது. பொருட்களின் விலைகள் தாறுமாறாக அதிகரித்திருக்கிறது. பொதுமக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. 3 வேளை உணவு கூட சாப்பிட முடியாத நிலைக்கு நாடு எட்டியிருக்கிறது என்ற விடயத்தை அவர் சொல்லுகிறார். அத்தியாவசிய உணவு மற்றும் பாடசாலை பொருட்களுக்கான வரிகள் விதிக்கப்பட்டிருக்குது. மேலும் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளன. அரிசி, பால்மா, தேங்காய், உப்பு போன்றவற்றினுடைய விலைகளும் தாறுமாறாக அதிகரித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி அவர்கள் திசை காட்டிக்கு அதிகாரம் கிடைக்காத சபைகளுக்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என கூறி மக்களை ஏமாற்றி வருகிறார். பொய் ஏமாற்று அடிப்படையிலான அரசியலுக்கு அதிக ஆயுட்காலம் இல்லை. மின் கட்டணத்தை 33% குறைப்போம் என்று இந்த ஆளுநர் தரப்பினர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கூறினர். ஆனால் எழுச்சியால் தான் 20% கூட மின் கட்டணம் குறைக்கப்பட்டன. அரசாங்கம் தீர்மானம் எடுத்து இதனை நிறைவேற்றவில்லை. மக்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப இது குறைக்கப்பட்டிருக்குது. எஞ்சிய 13% குறைப்பை இந்த அரசாங்கம் விரைந்து எடுக்க வேண்டும். எரிபொருள் விலைகள் தொடர்பில் அரசாங்கம் இவ்வாறான கொள்கையை பின்பற்றி வருகிறது. புதிய அரசாங்கத்தில் மக்கள் கண்ட பயன் எதுவும் இல்லை. சுத்த பொய்களை கொண்டு மக்களை ஏமாற்றி வருகின்ற இந்த அரசியலை கண்டு மக்கள் ஏமாந்து விடக்கூடாது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறாது என்று அவர் உறுதியாக சொல்வதாக சொல்லியிருக்கிறார். அரசியல் பேரணி ஒன்றில் கலந்து கொண்டுதான் அவர் இந்த விடயத்தை எல்லாம் சொல்லியிருந்தார். இங்கு பார்க்கக்கூடிய ஒரு விடயம், தேசிய மக்கள் சக்தி பல சபைகளில் பெரும்பான்மையை பெற தவறியவிடும். ஐக்கிய மக்கள் சக்தி பற்றி தனக்கு தெரியவில்லை. ஒரு சபையினர் தலைவர் சபையில் உள்ள கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எனவே இந்த சபைகளுக்கு முடிந்தவரை பல உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதே தங்களுடைய நோக்கம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி மக்களிடம் வாய்ப்பு கோரியது, அந்த வாய்ப்பும் வழங்கப்பட்டது. ஆனால் அதன் விளைவு என்ன என்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது. உண்மையில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்ததனால் மக்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன, மக்களுக்கு கிடைத்த விடயங்கள் என்ன, அவர்களுக்கு கிடைத்த சலுகைகள் என்ன, இவர்கள் ஆட்சிக்கு வந்த போது வழங்கிய வாக்குறுதிகள் இந்த காலங்களில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதா என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. ஆகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சார்ந்தான நடவடிக்கைகள் சற்று சூடு பிடித்து பரபரப்பாக தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு பொறுத்திருந்து பார்ப்போம். யார் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகளவிலான செல்வாக்கை பெறப்போகிறார்கள், சபைகளை கைப்பற்றப் போகின்றார்கள் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நேரம் இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.